ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலம் எவ்வளோ வேகமாக சுற்றுதுன்னு பார்த்தீங்களா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த இடத்துக்கெல்லாம் நாங்கள் போனோம். அவ்வளோ பில்டிங்ஸ் எல்லாம் இல்லைங்க சொல்கிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலி சேஞ்ச் ஆகிடுச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. எவ்வளோ பில்டிங்ஸ் ஆகிடுச்சு, ஸ்கூல் ஆயிடுச்சு, நிறையா வந்துச்சு. திருப்பூரில் சொல்லவே வேணாம். திருமண இடமெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா பில்டிங்ஸ் எல்லாம் கட்டிகிட்டே இருக்கிறாங்க. நிறையா தொழில்துறை சார்ந்த நிறுவனங்கள் எல்லாம் இங்கே இருக்குது. எல்லாருமே வேலை செய்யக்கூடிய வகையில் திருப்பூரில் ஏதுவாக இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா திருப்பூரில் நிறையா சுற்றி பார்க்குற இடமெல்லாம் இருக்குது. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம மைண்டு ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு நேரமே கிடையாது. ஏன்னா டெய்லியும் வேலை, ரொட்டீன் வேலை, பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது, பசங்களை எப்படி படிக்க வைக்கணும், அதை பற்றியே யோசிச்சுட்டுருக்குறோம். நமக்கான ப்ரியாரிட்டி இங்கே இல்லாமல் போகுது. அதுக்காக கொஞ்சம் வெளியில் போயிட்டு வாங்க குழந்தைங்களோட. அப்போது வெளியில் போகிறப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்ஜாயாக இருக்கும். நம்ம எப்போ பார்த்தாலும் வேலை சுமையிலே இருக்கக்கூடாது. இப்போ நிறையா விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. சின்ன வயசு தான் ஆச்சு, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வெளி உணவுகள் அதிகமாக சாப்பிடக்கூடாது. எண்ணெய் கண்ட்ரோலாக சாப்பிடணும். நிறையா விஷயங்கள் இருக்குது. இதே மாதிரி வெளியில் போகிறப்பெல்லாம் பார்த்து போயிட்டு வரணுங்க. பசங்களெல்லாம் பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. நிறையா பக்கம் நிறையா சம்பவங்கள் நடக்குது. பார்க்குறப்போ நமக்கே பயங்கரமாக இருக்குது. மனசு எவ்வளோ கஷ்டப்படும். பெருமாநல்லூரில் ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு. குழந்தைங்கள கூட்டிகிட்டு 4 வயசு குழந்தைய கூட்டிகிட்டு அவங்க அம்மா நிறையா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பி சேஃப், பி ட்ரைவ், பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள். அதே மாதிரி குழந்தைங்கள நல்லா படிக்க வைங்க. இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இங்கிலீஷ் கற்றுக் கொடுங்க. ஏன்னா நாமெல்லாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் படித்தோம், கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தோம். இங்கிலீஷ் நம்மளால் அதிகமாக ஃப்ளூயண்ட்டாக பேச முடியாமல் இருக்குது. இதனால் எவ்வளோ பிரச்சனை நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னு நிறையா பேர்த்துக்கு தெரியும். அதனால் இங்கிலீஷ் கற்றுக் கொடுங்க சின்ன வயசுலேருந்தே பசங்களுக்கு. ஏன்னா பின்னாடி பிற்காலத்தில் வரக்கூடிய நாலேஜ் எல்லாம் இங்கிலீஷாக தான் இருக்கும். இப்போவே கிட்டத்தட்ட இங்கிலீஷாக தான் ஃபுல்லாக இருக்குது. இனிமேலாவது பசங்களுக்கு இங்கிலீஷை தமிழ் மொழி மாதிரி ஈஸியாக கற்றுக் கொடுங்க. ஏன்னா நம்ம இப்போ எவ்வளோ கஷ்டப்படுறோம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இல்லாமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இங்கிலீஷ் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஓகே, உங்களுக்கும் இது மாதிரி வெளியே ட்ராவல் பண்ண பிடிக்குமான்னு சொல்லுங்கள். அதே மாதிரி எத்தனை பேர் 6 நாள் வேலை செஞ்சுட்டு 7ஆவது நாள் சண்டே அதுமா வெளியில் ஜாலியாக போவீங்கன்னு சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. டைம் கிடைக்கிறப்ப தான் போவாங்க. ஒவ்வொருத்தருக்கு பார்த்திங்கன்னா லீவே இல்லாமல் மாதத்தில் ஒரு நாள் லீவு தான் அலௌடு இருக்கும். அந்த ஒரு நாள் லீவை என்ஜாய் பண்ணுறதுக்காக வெளியில் போயிட்டு வருவாங்க. நமக்கு அப்படி இல்லைங்க. நமக்கு வாரத்தில் 7 நாள் நம்ம வீட்டிலெல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க. கிடைக்கிறது எப்போயாச்சும் கொஞ்சம் டைம் தான். அந்த கேப்பில் தான் நம்ம வெளியில் போகிறது. வெளியில் போகிறப்போ கொஞ்சம் வீடியோ எடுத்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சமாச்சு பயணம் பண்ணுங்கள். அதாவது வேலைன்ட்டு வேலையிலே இருக்காதீங்க. இப்போது காலையில் கொஞ்சம் வாக் பண்ணுங்கள், 1/2 மணி நேரம் வாக் பண்ணுங்கள். பிடிச்ச மியூசிக்கு கேளுங்க. நைட் தூங்குறப்போ தூக்கம் வரலைனாலும் கேட்டுட்டு 11 மணிக்கெல்லாம் தூங்க ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி காலையில் வாக்கிங் போங்க. இளம் தலைமுறையினருக்கு பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக் ரொம்ப அதிகமாக பரவிட்டே வருது. காரணம் உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது ஒரு காரணம். எண்ணெய் வகைகள் அதிகமாக எடுத்துக்கிறாங்க, அது ஒரு காரணம். இதெல்லாம் நம்ம பழங்காலத்துலலாம் பார்த்திங்கன்னா தான் இங்கேருந்து நடக்கணும், அவினாசிக்கு நடக்கணும். அது மாதிரி அவங்க நடைப்பயிற்சி அதிகமாக இருந்தது. இப்போ இருக்கிறவங்க என்னடான்னா இங்கேருந்து கீழே இறங்குறதுக்கே லிஃப்ட் வந்துருச்சுங்க. பயணங்கள் ரொம்ப அழகானது. அதனால் ரொம்ப மைண்டை ரிலாக்ஸாக வச்சுட்டு இயற்கையோட ஜாலியாக வெளியில் போயிட்டு வாங்க. ஏன்னா நம்ம இயற்கை காற்று வாங்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனால் பி சேஃப், பார்த்து பாதுகாப்பாக போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள்லாம் சின்ன வயசில் ஆலமரத்தில் தூரி மாதிரி ஆனது உண்டா? உங்களுக்கு அனுபவம் இருக்கான்னு சொல்லுங்கள். ஒரு சில பாடல்கள் நம்ம நினைவுக்கு வருது. போகும் பாதை தூரம்
பயணங்கள் செய்யும்போது பழைய பாடல்கள் மெலடிஸான சாங்ஸு கேட்டு போனது உண்டா? நினைவுகள் ரொம்ப ஆபத்தானது. ஒரு சில நினைவுகள் நம்மளால் மறக்க முடியும். பயணங்கள் ரொம்ப அழகானது. ஸோ பயணங்கள் பண்ணுங்கள், பிடிச்ச இடத்துக்கு பயணங்கள் பண்ணுங்கள். அப்புறம் என்னங்க, ட்ராக் பக்கத்துலேயே வந்தாச்சு. நம்ம ரயில் வருமானு பார்த்துட்டே இருந்தோம், வரல, கிளம்பியாச்சுங்க. கரெக்டாக டிட்டன் போய் கிராஸ் ஆகிறப்ப ட்ரெயின் வரும்னு நினச்சா, அதே மாதிரி கிராஸ் ஆகிறப்ப ட்ரெயின் வந்துச்சு. வீடியோ எடுக்க முடியல. இருந்தாலும் ஒரு அழகான அனுபவம் பயணங்கள் எல்லாம். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பயணங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பயணங்கள் அதிகமாக பயணிங்க. வாழ்க்கை ரொம்ப மிக குறைவு. ஸோ வாழ்கிற வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி யாருக்கிட்டேயுமே சண்டைக்கு போகாதீங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு சொல்லிவிட்டு நல்லா அன்பாக இருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, நாகப்பஞ்சமி அன்னைக்கு நம்ம கோயிலில் பூஜை நடந்ததுங்க. அது சிறப்பாக நடந்தது. அதே மாதிரி நீங்களும் நாகப்பஞ்சமி அப்போ என்னென்ன பண்ணீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். பஞ்சமிங்கிறது ரொம்ப விசேஷமானது. அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா, பால் ஊற்றி வழிபட்டால் நல்லா நடக்கும்னு சொன்னாங்க. அதாவது தோஷம் நம்மளை விட்டு நிவர்த்தி ஆகுன்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் நமக்கு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க்கை குறிப்பிட்ட காலங்கள் மட்டும்தான் நம்ம இருப்போம். இன்றைக்கி இருக்கிற மனுஷன் அடுத்த செகண்ட் இருப்பானா கூட தெரியாது. அதனால் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க. என்னடா பிறந்தோம் இறந்தோம் இறக்க போகிறோன்னு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.